எஸ்டி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் வெர்ஷன் 38க்கான அப்டேட் வந்திருக்கு. அதோட ரிவ்யூ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கலாம் நண்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நியூ அப்டேட்டில் என்னடா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக பஸ் வந்திருக்கு நண்பர்களே. பஸ்ஸோட சீட் கோட் வந்து 5599. சரி வாங்க நம்ம பஸ்ஸை போய் எப்படி இருக்குன்னு பார்த்து அது சீட் கோட்டை போட்டுட்டு அதை ஓட்டியும் பார்க்க போகிறோம். சரி வாங்க போயிடலாம். நான் வந்து ஏர்போர்ட்டில் தான் பெரிய இடம் இருக்குது, அப்போ அங்கேயே பஸ்ஸை ஸ்பான் பண்ணலாம்னு நினச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த ஏர்போர்ட்டில் இருக்க மஞ்சள் கலர் பிளெயினை பார்த்தாலே அது சுடணும் போல் இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸை சுட்டுட்டு இல்லாமல் அப்புறமா பஸ்ஸை ஸ்பான் பண்ணலாம். இதுவரை பைக் ஓடும்போதே இறங்கிட்டு நான் கீழே விழுந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பஸ்ஸை ஸ்பான் பண்ணிடலாம். 5599 போட்டு பஸ்ஸை ஸ்பான் பண்ணிவிட்டு ஓகே. இன்னும் கொஞ்சம் பஸ்ஸை ஸ்பான் பண்ணிடலாமா மக்களே. ஓகே, 2 பஸ் ஸ்பான் பண்ணிட்டோம். ஓகே, 9 போட்டோம் நண்பர்களே, அதுதான் அதில் புள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 பஸ்ஸை ஸ்பான் பண்ணிட்டோம். இனி நாங்கள் ஆர்ஜிஎஸ் டூரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒன்று கட்ட போகிறோம். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஜிஎஸ் டூரோட கோடெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிட்டேன், ரொம்ப நேரம் எடுத்துச்சு இதை கட்டுறாங்க எனக்கு. ஓகே, இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இனி இந்த பஸ்ஸை கொண்டே பார்க் பண்ணுறது அதை விட பெரிய வேலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை கொண்டே பார்க் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த கேம் உருவாக்கினவங்களுக்கு மூளை இல்லையான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் கொண்டு வந்தாங்க, ரயில்வே ட்ராக்கிங், ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க, பிளெயின் கொண்டு வந்தாங்க, பிளெயினுக்கு ஏர்போர்ட்டும் கொண்டு வந்தாங்க, பஸ் கொண்டு வந்தாங்க, பஸ் ஸ்டாப்பே கொண்டு வரையில, ஆட்டோ கொண்டு வந்தாங்க, ஆட்டோ ஸ்டாண்டும் கொண்டு வரையில. இது என்னத்துக்கிட்ட இந்த கேமெல்லாம் வச்சுருக்கிறீங்க? இந்த பஸ்ஸை வேறு பார்க் பண்ணுறாக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பீடாக போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பீடாகிட்டேன். வீடியோவை எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, எல்லா பஸ்ஸுக்கும் இந்த கலர் மாற்றுறதுலேயே நிறைய நேரம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பஸ்ஸுக்கும் இருந்து கலரை மாற்றிக்கிட்டு இருந்தேன் நான். அதனால் இடையில ஒரு பஸ் ஒன்று வெடிச்சிருக்கும் இடையில. நான் அப்புறம் இதில் வந்து இடவழி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் கொஞ்சம் மதில் மாதிரி கட்ட வலிக்கிட்டேன். ஓகே, ஃபுல்லாக கட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். இங்கால வெறுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கால இதையும் போட்டு வடிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இதுகளை போட்டு வடிக்க வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொட்டை பாஸ் எதை கண்டாலும் ஏறிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு கீழே தான் விழுந்துடுறேன். ஒரு நாள் இப்படி நான் நிறைய ஸ்பான் பண்ணேன், அப்படியே நேராக வந்தாங்க மொட்டை மண்டையிலேயே நேராக விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப என்ன சிரிப்பாயிருச்சு. ஓகே, இப்போ நாம் இதை வெடிக்க வச்சிடலாம். ஒன்றை வெடிக்க வச்சுட்டு ஓடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே வெடிக்காதான், எல்லாத்தையும் படிக்க வச்சுருவோம். ஏகே வேலையை காட்டிடுச்சு. டக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 ட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பஸ் வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அந்த பஸ்ஸை வேறு ஸ்பான் பண்ணணும். சரி, அந்த பஸ் வெடிச்சிருச்சு. ஓகே, 559 நம்மக்கிட்ட தான் அன்லிமிட்டட் பஸ் இருக்குது, எங்களுக்கு என்ன கவலை. ரிவர்ஸில் எடுக்கிறது பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு இந்த பஸ்ஸை வந்து நான் பைக்குக்கு மேலே ஏற்றிவிட்டேன், பஸ் பிராண்டு ஓடவே இல்லை.
ஓகே, கலரை மாற்றிடுவோம். ஓகே, என்னடா கலர் மாறாதாம்? டேய், முன்னுக்கு இருக்கிற பஸ்ஸுக்கு இல்லைடா மாற்றுறேன், முன்னுக்கு இருக்கிற பஸ்ஸுக்குடா மாற்றுறேன். ஜோ அதுக்கு தாண்டா மாறுது, இதுக்கு இதுக்கு கலரே மாற்றுறது வரும். ஐயோ, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸை சிவத்த கலர்லேயே விட்டுறலாமா பேசாமல்? சரி, சிவப்பு கலர்லேயே விட்டுறலாம். அந்த பஸ் தான் கலர் மாறிக்கும் நிற்குது. இப்போ இங்கே ஏதாவது ஒரு சின்ன கம்பம் மாதிரி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ஸ் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். பாப்போம், வச்சுருவோம். மொட்டை பாசு வைடா. அப்படி ஒருத்தனை வச்சா அடுத்தவன். ஓகே, கொண்டு விடு. எங்கள் ஊரில் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் மழைனா கீழே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்டர் வச்சா இப்படி இருக்கும். இந்த போர்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயை விடவில்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பஸ்ஸை எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துடலாம். பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, நீ அதை ஓட்டி பார்க்கலாம். ஓகே, பஸ்ஸை ஸ்பான் பண்ணிவிட்டு பஸ்ஸை கிளப்புடா. ஓகே, இந்த பஸ் எப்படி அழுத்தினாலும் ஸ்பீடே போகுதில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் போகுது. பஸ் எவ்வளோ அழுத்தினாலும் ஐயோ அதில் ஒரு போய் இடிபட்டுடுதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் அந்த பஸ்ஸை அந்த ரேம்பில் ஏற்றி பார்ப்பேன். ஓகே, அந்த ரேம்பில் ஏற்றி பார்ப்பேன் எப்படி ஏறுது, மேலே போகுதான்ட்டு. மேலே விடா. ஃப்ரெண்ட்ஸ், கீழேயும் வராதாம் மேலேயும் போகாதாம், மாட்டிக்கிச்சா? என்னடா நடக்குது? ஐயா, திருப்ப அறிக்கிட்டேனா? சரி, தங்கோ. ஐயோ, இதில் போய் விழுந்து அடிக்கணும், பிரச்சனை இல்லை. சரிண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இதில் GTA5 ஏதோ ஒரு என்னன்னு சொல்கிற பக் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரேம்போட விளிம்பில் நடந்தால் அப்படி இன்விசிபிளாக இதில் ஒர்க் ஆகுதா? என்னடா கீழே விழுந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ்? மூக்கிலையே அடி வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரேம்பில். ஐயோ பாவம், பெட்டியன் பாவம். இந்த பஸ் இதில் வர மாட்டுப்பட்டுட்டு இனி புது பஸ் தான் எடுக்கணும். நாங்கள் மெட்ட ரேம்பில் ஏற்றிப்போம், அதில் இருந்த மாதிரி. ஓகே, அந்த ரேம்பை வர வைக்கணுமா? ஓகே, வர வச்சாச்சு. இல்லை வர வைப்பேன். என்னடா மெட்டவளம் திரும்பி வந்துருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நாங்கள் இந்தியாவில் தான் இனி ரேம்பை வர வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தியாவில் வந்து பஸ்ஸையும் வர வச்சுட்டேன். ஏற்கனவே அங்கால ஒரு பஸ்ஸை மெட்டவளம் திருப்பி ஸ்பான் பண்ணி அதை வெடிக்க வச்சுட்டேன். சரி, இப்போ இதில் பாஞ்சு பார்ப்போம். டேய், இதில் இருந்து என்ன தெரிய வருதண்டா? ஸ்டண்ட் பண்ணுறாங்க பஸ் இல்லை. எனக்கு வாழவே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸு வடிவம் ஓடவும் மாட்டேங்குது. நீ அப்புறம் எவ்வளோ ஸ்பீடாக போகிற? டேய், என்ன கேட்காம என்னன்ற அவ்வளோ ஸ்பீடாக போவேன்? டேய், உன்னை விட மாட்டேன்டா. ஐயோ, அவன் வேற போகிறானே. எலும்புடா. ஐயோ, போகிறான். ஐயோ, என்னடா அவ்வளோ ஸ்பீடாக போகிறான்? இதெல்லாம் அத்தை மாதிரில போவான். என்னடா வெடிக்காதான், புல்லட்டே பட மாட்டேங்குது மேலே. என்னடா பஸ் பூ வைக்குது? பஸ்ஸே எரிய வழிவிட்டு கார் எரியாத என்னடா? பஸ்ஸு போச்சு. ஏமா, பஸ்ஸே வெடிச்சிடுச்சு, நீ மட்டும் என்னன்ற உயிரோடு இருப்ப? ஐயோ,
ஸ்டார் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த நிஞ்சா அடிச்சுட்டு வர எடுத்துகிட்டு போவோம். டே யார் நீ? அட போலீஸா? ஃப்ரெண்ட்ஸ் இனி என்ன சந்திக்கணும்னா மேலே வந்து சந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ கடலுக்கு போகிறேன்னுட்டு வேறு எங்கேயோ வந்து விழுந்துட்டானேடா. அட இந்த இடமா? அட சார் போலீஸ்கார், உங்களை கார் தந்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். சார் 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 கார் தாங்க ப்ளாஸ். சார் சார் கார் தாங்க. இல்லை நான் பின்னுக்கு நிற்கிறாங்க போகிறார். சரி நாங்கள் கார் எடுத்துகிட்டு போவோம். இருடே காரை. ஐயோ சொல்கிறாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.